வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல். முதலில் தலைப்பு செய்திகள். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம். பிரதமர். பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் முடக்கப்பட்டுள்ள இஸ்லாமாபாத். இனி விரிவான செய்திகள். தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தாளமுகமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை கடந்து வடமாகாணத்தை ஊடுருத்து தமிழகத்தை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இதேவேளை மறு அறிவித்தல் வரை மன்னார் முதல் காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் கடலானது இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக இந்த வருடத்திற்குள் மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு மின் கட்டண திருத்தம் தொடர்பாக பரிந்துரை ஒன்று இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் முன்வைக்கப்பட்ட மின் கட்டண குறைப்புக்கான குறித்த பரிந்துரை போதுமானதாக இல்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறியப்படுத்தியிருந்தது. அத்துடன் அவற்றை மீளாய்வுக்கு உட்படுத்தி நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னதாக மீண்டும் புதிய பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு தெரிவித்திருந்தது. எனினும் குறித்த மின் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரியிருந்தது. இந்த நிலையில் குறித்த பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை மேலும் 2 வாரங்கள் கால அவகாசம் கோரியுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாறான பின்னணியில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள குறைந்தது 6 வாரங்களாவது தேவைப்படும் எனவும் அதற்கமைய இந்த வட்டத்துக்குள் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் பிரதான கவனத்தை செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கோட்டே பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கல்வித்துறையை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க கோரி நாடு தழுவிய ரீதியில் பல்வேறு வகையில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போராட்டங்களில் ஒரு பகுதியாக இம்ரான் கானின் ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட இருந்தது. இந்த பேரணியை தடுக்கும் வகையில் இஸ்லாமாபாத் நகர் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் கையடக்க தொலைபேசி மற்றும் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே இஸ்லாமாபாத்தில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.